மகத் மாநாட்டினுடைய முடிவுகளில் 1927 டிசம்பர் மாதத்தில் இறுதியில் நடந்த 25, 26, 27 ஆகிய 3 நாட்களில் நடந்த மாநாடுகளில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் பார்வதி கோயில் நுழைவு போராட்டம், நாசிக் காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் போன்றவற்றையெல்லாம் அம்பேத்கர் நடத்திவிட்டு அதிலிருந்து கிடைத்த கசப்பான அனுபவங்களின் பின்புலத்திலிருந்து நான் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறேன், இந்து மதத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்துக்கள் அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள் தனித்துவமானவர்கள் என்றெல்லாம் மிக விரிவான ஆய்வுகளை நோக்கி நகர்த்துவதற்கு மிக வாய்ப்பாக அமைந்தது என்பது மகத் குலத்தில் அமைந்த நீரருந்துகின்ற அந்த நிகழ்வுதான் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அம்பேத்கர் வாழ்வின் மிக முக்கியமான வரலாற்றை நாம் மிகவும் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனெனில் இன்னும் 2 ஆண்டுகளில் மகத் குலத்தில் நீரருந்திய நிகழ்வினுடைய நூற்றாண்டு வரப்போகிறது. 1927 இன்னும் 2 ஆண்டுகளில் வந்துவிடும். இந்த நினைவென்பது அம்பேத்கரினுடைய அரசியலை செழுமைப்படுத்துவதற்கும், ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் விடுதலைக்கான பாதையை தங்களுடைய கடந்த காலத்தை ஆய்வு செய்து மீண்டும் நிகழ்காலத்திற்கான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும், திராவிட மாடல் ஆட்சியில் வேங்கை வயல் போன்ற பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நீரருந்துவதற்கான உரிமை போராட்டமும், எந்த நீரை அருந்த வேண்டும் என்பதற்கான ஆதிக்கச்சாதிகள் தீர்மானிக்கின்ற நிலையை வாழ்கின்ற நிலைக்கும் முடிவு கட்டுவதற்கு இந்த மகத் குலத்தில் நீரருந்த அம்பேத்கரால் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வு ஒரு வரலாற்று புள்ளியாக இருக்கிறது. அந்த வரலாற்று புள்ளியை நினைவு கூறுவதில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உணர்வுகளை செலுத்தி தங்களுடைய உரிமை போராட்டத்தை கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும்.